பட்டுப்பாதை என்பது கிபி 2ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 14ஆம் நூற்றாண்டு வரை பயன்படுத்தப்பட்ட ஒரு வரலாற்று வர்த்தக பாதையாகும். இது ஆசியாவிலிருந்து மத்திய தரை கடல் வரை நீண்டு சீனா, இந்தியா, பெர்ஷியா, அரேபியா, கிரீஸ் மற்றும் இத்தாலி வழியாக சென்றது. அந்த காலகட்டத்தில் நடைபெற்ற பட்டு வர்த்தகத்தின் காரணமாக இது பட்டுப்பாதை என்று அழைக்கப்பட்டது. இந்த ஆடம்பரமான பட்டு துணி சீனாவில் தோன்றியது. அதன் உருவாக்கத்தின் ரகசியங்கள் பரவும் வரை பட்டு உற்பத்தியில் ஏகபோக உரிமையை சீனா கொண்டிருந்தது. பட்டுடன் கூடுதலாக இந்த பட்டுப்பாதை பிற துணிகள், மசாலா பொருட்கள், தானியங்கள், பழங்கள் மற்றும் காய்கறிகள், விலங்குகளின் தோல்கள், மரம் மற்றும் உலோக வேலைப்பாடுகள், விலையுயர்ந்த கற்கள் மற்றும் பிற மதிப்புமிக்க பொருட்களின் வர்த்தகத்திற்கு வழிவகுத்தது. பட்டுப்பாதை என்பது ஒரு தனி சாலை அல்ல, மாறாக சீனாவையும் தூர கிழக்கையும் ஐரோப்பா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுடன் இணைக்கும் நிலம் மற்றும் கடல் பாதைகளின் வலையமைப்பாகும். பொருட்களை சேமித்து வைப்பது, கொண்டு செல்வது மற்றும் பரிமாற்றம் செய்வதற்கு உதவும் வகையில் இந்த பாதையில் தொடர்ச்சியான வர்த்தக நிலையங்கள் மற்றும் சந்தைகள் இருந்தன. பயணிகள் ஒட்டகம் அல்லது குதிரை வண்டிகளை பயன்படுத்தினர் மற்றும் ஒரு நாள் பயண இடைவெளியில் விருந்தினர் மாளிகைகள் அல்லது விடுதிகளில் தங்கினர். 2013ஆம் ஆண்டில் ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கில் உள்ள 60க்கும் மேற்பட்ட நாடுகளுடன் இணைக்கும் பட்டுப்பாதையை மீண்டும் உயிர்ப்பிக்கும் திட்டங்களை சீனா அறிவித்தது.